ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வரல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், சரிங்களா. ஸோ பைச்சஸோட அப்டேட் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ புதுசாக 2 பைச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லெப்பர்ட் ஐ பைச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் இப்போது நான் ஒரு 3 வெரைட்டி வாங்கினா பர்ஃபெக்டாக எல்லா பைச்சஸும் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்று என்லிச்செரி, அதுக்கப்புறம் ஆர்னெட்டு. ஸோ இதோட பேட்டர்ன் பார்த்தா தெரியும், இது ஒரு 5 இன்ச் கிட்ட இருக்குது, சரிங்களா. அங்கே இன்னொன்று ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ பாடி வந்து ரொம்ப திக்காக, இது சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. ஸோ பேட்டர்ன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை 7 to 8 inches இருக்குது, சரிங்களா. ஸோ அப்படியே நீங்கள் டெல்லசி எல்லாம் பார்க்கலாம், ஓவியூ. இது வந்து லோவஸ்ட் ஸ்டிக். ஸோ இங்கே ஆல்பினோ இருக்குது. ஸோ எல்லாம் ஆக்டிவாக சுற்றிட்டுருக்காங்க, ஃபீட் போடுறேன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லாம் ஆக்டிவாக சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ரெயின்போ ஷார்க் வந்தாப்புல. ஸோ அங்கே அப்படியே கார் இருக்குது. ஸ்பாட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் முன்னுக்கும் இப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா செட் ஆகிடுச்சு, சரிங்களா, டேங்க்குக்கு. ஸோ நல்லா ஆக்டிவாக சுற்றுது. 1 feet மேலே இருக்காது. பார்க்கலாம், 20 inch வளருன்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இங்கே நீங்கள் லோவஸ்டிக் பார்க்கலாம். ஸோ அந்த டைலில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எல்லோ கலர் தெரியும், சரிங்களா. மித்தபடி எல்லாம் சூப்பராக தான் இருக்கும், பிளாட்டினம் கலரில் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பைச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பேராக இருக்குது, எப்படி சொல்ல, ஒரு சிங்கிள் பீஸாக இல்லாமல். ஸோ எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. ஸோ இன்னொரு க்ரீன் கூட இருக்குது நம்மக்கிட்ட, அங்கே பார்க்கலாம் நீங்கள் இங்கே. ஸோ அதே மாதிரி டெல்லர்ஜி பார்த்திங்கன்னா 3 பீஸ் இருக்குது, 1 இல்லை 3 இருக்குது. ஸோ அங்கே லெப்பர்டாக இருக்குது. ஓகே, அங்கே ஃபோக்கஸ் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது. ஸோ அது வந்து ஸ்மால் சைஸ், சரிங்களா. ஸோ ஃபின்ஸ் வந்து ஹியூஜாக இருக்குது, தெரியல, மேபி லாங் ஃபின்னா என்ன எவ்வளோன்னு தெரில, பார்க்கணும். ஸோ இங்கே டெல்லர்ஜி இருக்கா. ஸோ இன்னொரு பெருசு வந்து இங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, பெருசு இங்கே சுற்றிட்டுருக்கா. இதுதான் புது ஸ்டாக், சரிங்களா. புது ஸ்டாக்னால் என் கலெக்ஷன்ஸ்க்கு எடுத்துருந்தானு. இது வந்து புது ஃபிஷ்ஷஸ். ஸோ அது வந்து பெருசு. ஸோ சைட்ஸ் பக்கத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ இது ஒரு பேர் இருக்குது. ஸோ ஆல்பினோ 2 இருக்குது, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா ஹியூஜாக இருக்காங்க 2 பேரும். ஸோ ரிப்ஸா எப்போவுமே அது இங்கே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ அது யூஸ்வலாக என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு சொல்லுங்கள், ஏன் இப்படி நின்றுட்டுருக்குன்னு தெரில. இந்த ஃபீட் போட மட்டும் தான் ஆக்டிவாக சுற்றுது, அது ஏன்னு தெரில எனக்கு. ஸோ பாலா ஷார்க் 2 இருக்குது. ஸோ கார் வந்து எனக்கு அந்த பேட்டர்ன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அது டைலில் ஏதோ ஒரு இது மாதிரி வந்திருக்கு, என்னான்னு தெரியல, அது க்யூர் பண்ணணும். பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே நம்ம கோல்டன் கோப்ரா இருக்கான், அவன் ஃபோக்கஸ் ஆகிறனான்னு தெரில. அவன் இந்த பக்கம் வந்தால் காமிக்கிறேன். கார் கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும், ஏன்னா பைச்சர் ஏதாவது சாப்பிட சான்ஸ் இருக்குது. காரு சாப்பிடுனா லைக் இது எல்லாமே 8 inches மேலேயே இருக்குது, சரிங்களா. ஆனால் அந்த குட்டி பைச்சர் ஏதாவது சாப்பிட்ருமோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த லெப்பர்ட் ஐ வந்து இங்கே வரது பார்த்து தெரியும் உங்களுக்கு. இருங்க, நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்குது. ஓகே, எங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இங்கே வந்துச்சு பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்டில். இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப சின்னது, சரிங்களா. மிச்ச பைச்சர் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பைச்சர் வந்து கொஞ்சம் ஸ்மால், குட்டியோண்டு தான் இருக்குது. ஸோ கோல்டன் கோப்ரா வந்தால் ஸோ சூப்பராக இருக்குது, சரிங்களா. கலரேஷன் நான் எடுத்துன்னு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கலரே இல்லை கவரில் இருக்கும் போதெல்லாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகி இப்போ சூப்பராக இருக்கான் பார்க்கவே. இன்னும் ஃப்ளேரெல்லாம் பண்ணுவான். ஆனால் கோல்டன் கோப்ரா யூஸ்வலி கொஞ்சம் என்ன சொல்ல, டெரர் ஃபிஷ் தான், சரிங்களா. ஆனால் இந்த டேங்க்கில் எப்படி செட் ஆகிருக்கான்னு தெரில எனக்கு. ஸோ அது நல்ல விஷயந்தான், சரிங்களா. இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் வந்துட்டுருக்கு இப்போ தான் ஃபேஸ்கிட்ட. ஃபீட் போன மட்டும் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, மிச்ச டைமெல்லாம் சும்மா சோர்ந்து தான் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி கீழே வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் நான் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிஷ்ஷஸோட அப்டேட் எல்லாம் போடுறேன், ஏதாவது ஸ்டாக் எடுத்தால் கூட சொல்கிறேன். ஸோ ரிப்ஸா தாங்க உங்களுக்கு அந்த ஷா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லு டெரராக அதை 10 பேக் போட்டு கொடுத்தா கூட கிழிச்சிடும், அதுதான் ஸ்பெஷாலிட்டி அது. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ், சரிங்களா. அது இப்போ ஒரு 1 feet ஒரு 11 inches கிட்டே இருக்கும் அந்த ஃபிஷ் கூட. ஸோ
ஸோ இங்கே இன்னொரு க்ரீன் இருக்கான். ஆனால் வைச்சஸ் ரொம்ப ஸ்லோ சரிங்களா க்ரோத்தில். அது ஒன்று தான் மைனஸ்க்கு வைச்சஸில். ஸ்டில் ஃபைன் தான். இப்போ தான் ஃபீட் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு உக்காந்தாங்க. அதான் வீடியோ பிடிக்கலான்னு சொல்லி பிடிச்சேன் இப்போது. ஸோ அவங்க ஒரு பெரிய ரெயின்போ ஷார்க் இருக்கான். ஸோ கோல்டன் கோப்ராவோட ஃபுல் க்ரோத் பொட்டென்ஷியல் பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது 14 inch ஆச்சு. நல்லா செம்மையாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு டேங்க் செட் பண்ணலாம் போக நம்ம. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக இருக்க ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்ட் ஐ தான் அங்கே வருது தெரியுங்க. அது ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ தெரியும். ஸோ இது ஒரு ஸ்மால் ஒன், அங்கே ஒரு பெருசு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.